நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை நேர வணக்கங்கள். என்றும் சக்தியின் பிரஸ் ரிலீஸ் நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். இன்றைய தினத்திலும் பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற முக்கியமான செய்திகளை பற்றி பல விடயங்களை பார்க்க போன்றோம். எமது செய்தி பிரிவிலிருந்து எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ரசூல். வணக்கம் ரசூல். வணக்கம் ஆயுரான். எனவே இன்றும் நாங்கள் பத்திரிகைகளிடம் பெற்ற முக்கியமான செய்திகளை பார்க்க போன்றோம். குறிப்பாக சர்வதேசத்தில் இப்போது அதிகம் பேசப்படுகின்ற விடயம் ஜெனீவா விவகாரம். அவை பற்றிய பல விடயங்களும் காத்திருக்கின்றன. முதலில் நாங்கள் சுடரொளி பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்க போகின்றோம். சர்வதேச அழுத்தத்திலிருந்து இம்முறை தப்பிப்பது கடினம், ஜெனீவா குறித்து அமைச்சர் திஸ்ஸ விதாரண எச்சரிக்கை என்ற தலைப்பில் செய்தி வெளியாகிறது சுடரொலியில். குறிப்பாக அமைச்சர் திஸ்ஸ விதாரண அமைச்சரவை அந்தஸ்துள்ள ஒரு அமைச்சர். இவர் இடதுசாரி கொள்கையுடையவர், அதாவது ஒரு கம்யூனிச கொள்கைகளை கடைபிடிக்கின்றவர். இவர் கடந்த வாரத்திலும் இது போன்ற ஒரு கருத்தினை வெளியிட்டிருந்தமை எமக்கு ஞாபகம் இருக்கின்றது. இந்த அடிப்படையிலே அமெரிக்க தலைமையிலான 5 நாடுகள் ஜெனீவாவில் ஆரம்பமாகியுள்ள ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் கூட்டத்தொடரின் முதல் நாள் இலங்கை தொடர்பில் ஒரு உத்தேச வரைபை வெளியிட்டிருக்கின்றார்கள். இந்த வரைபில் குறிப்பிடப்பட்டுள்ள சர்வதேச விசாரணை பொறிமுறை, அதற்கான ஆதரவை திரட்டும் நடவடிக்கைகளை அமெரிக்கா ஆரம்பித்திருக்கின்றது. இந்த அடிப்படையிலே இலங்கை இது தொடர்பில் இலங்கைக்கான அழுத்தங்கள் அதிகரித்து வருவதையும் எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அரசாங்கமும் பல்வேறு கோணங்களில் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் அரசாங்க தரப்பில் உள்ள ஒரு அமைச்சர் இவ்வாறு கூறியிருப்பது சிந்திக்க வேண்டியிருக்கின்றது. அதாவது கடந்த வாரமும் கூறியிருந்தார், உள்ளக பொறிமுறை தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்று அமைச்சர் திஸ்ஸ விதாரண சுட்டிக்காட்டியிருந்தார். இதனை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இனி நாங்கள் ஏனைய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்க போகின்றோம். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற தினகரன் பத்திரிகையின் பிரதான செய்தி இவ்வாறு அமைந்திருக்கின்றது. பயங்கரவாதம் மீண்டும் தலை தூக்காதிருக்க அங்கத்துவ நாடுகளின் உத்தரவாதம் அவசியம். பிம்ஸ்டெக் மாநாட்டில் ஜனாதிபதி உரை. பயங்கரவாதம் தோற்கடிக்கப்பட்ட பின் இலங்கையில் 7% பொருளாதார வளர்ச்சி. பிம்ஸ்டெக்கின் அணுகுமுறை பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு பேருதவி என்ற அடிப்படையில் தொடர்ந்து செல்கிறது. ஆமா, நேற்றைய தினம் மியான்மரில் நடைபெற்று வருகின்ற பிம்ஸ்டெக் மாநாட்டில் ஜனாதிபதி உரை நிகழ்த்தியிருந்தார். இதன் பொழுது குறிப்பிட்ட விடயம், கடந்த 30 வருட கால யுத்தம் இலங்கையில் தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த அடிப்படையிலே பயங்கரவாதம் உலகில் எந்த இடத்திலும் எந்த வடிவிலும் எவ்வாறு இருந்தாலும் அது தலை தூக்குவதற்கு இடம் அளிக்க கூடாது என்ற தொனிப்பொருளில் ஜனாதிபதி தனது உரையை நிகழ்த்தியிருந்தார். இதற்கு பிம்ஸ்டெக் அமைப்பின் வலுவான ஒத்துழைப்பு அவசியம் என்றும் சுட்டிக்காட்டியிருந்தார். அடுத்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்க போன்றோம். இதுவும் அமெரிக்காவின் தீர்மானம், சர்வதேச விசாரணைக்கான முன் அறிவித்தல், நவநீதம் பிள்ளை தலைமையிலான விசாரணைக்கு களம் என்ற தலைப்பில் திட்டப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே நவநீதம் பிள்ளை கடந்த வாரத்தில் வெளியிட்டிருந்தார் 18 பக்க ஒரு அறிக்கை இலங்கை தொடர்பில். அதாவது இலங்கை தொடர்பில் உள்ளக பொறிமுறை நம்பகத்தன்மையுடன் அமையவில்லை, இது தொடர்பில் சர்வதேச விசாரணை பொறிமுறை ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்து அவரது அறிக்கை அமைந்திருந்தது. இதனை அமெரிக்காவும் வரவேற்றிருக்கின்றது. இந்த அடிப்படையில் தான் அமெரிக்க தீர்மானம் சர்வதேச விசாரணைக்கான ஒரு முன்னோடியான ஒரு நடவடிக்கை என்று அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இன்று வெளிவந்திருக்கின்ற யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்க போன்றோம். இதுவும் சர்வதேச விசாரணையை கோருகிறது அமெரிக்கா. கடந்த கால மீறல்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள் மீதான அண்மைய தாக்குதல்கள் தொடர்பில் வலியுறுத்து. இதில் ஊடகம் சம்பந்தமாக கொஞ்சம் பேசப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்க தலைமையில் நேற்று முன்தினம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்ற வரைபில் அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது, இலங்கையில் உள்நாட்டில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற சம்பவங்கள் சில, அதாவது சிறுபான்மை இனத்தவர் மீதான தாக்குதல்கள், ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் கடத்தல்கள், அது மட்டுமல்லாது மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மீதான தாக்குதல்கள் போன்றவற்றிற்கான சுயாதீன நம்பகமான விசாரணைகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை அமெரிக்கா விடுத்திருக்கிறது. அழுத்தங்கள் அதிகமாகி கொண்டு செல்கிறது. அடுத்து நாங்கள் இன்று வெளிவந்திருக்கின்ற வீரகேசரி பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்து விடலாம். வீரகேசரியின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது, சுயாதீன நம்பகரமான விசாரணை நடத்த அரசாங்கம் தவறிவிட்டது. மனித உரிமை பேரவையில் அமெரிக்கா தெரிவிப்பு, ஐநா விசாரணை அவசியம் என்கிறது என்ற தலைப்பில் தொடர்ந்து செல்கிறது. நவநீதம் பிள்ளை சமர்ப்பித்துள்ள அறிக்கையின் பிரகாரம் இலங்கைக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு, அதாவது சர்வதேச விசாரணையை மேற்கொள்வதற்கான ஒரு தூண்டுதலை இலங்கைக்கு வழங்க வேண்டும். அதற்காக ஒரு ஆணையாளர் அதாவது ஒரு ஆணையம் நியமிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை அமெரிக்கா முன்வைத்திருக்கிறது. அதுபோல இன்று வெளிவந்திருக்கின்ற மெட்ரோ நியூஸ் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்த்து விடலாம். மெட்ரோ நியூஸின் பிரதான செய்தியாக அமைந்திருக்கின்றது, மாணவனை துஷ்பிரயோகம் செய்தவருக்கு 40 வருட கடூழிய சிறை தண்டனை. இது அனுராதபுரம் விசேட மேல் நீதிமன்றத்தில் நடந்த வழக்கொன்றில் தான் இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது.
நாங்கள் இனி ஏனைய பத்திரிகைகளின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக மெட்ரோ நியூஸின் வெளிவந்திருக்கின்ற ஏனைய செய்திகள். சிங்கள குடும்பங்களை மீள்குடியேற்ற அனுமதி இல்லை. மட்டு பட்டிப்பளை பிரதேச செயலகத்துக்கு எதிராக சிங்கள ராவைய நேற்று பாரிய எதிர்ப்பு போராட்டம் என்ற தலைப்பில் ஒரு செய்தி வெளியாக இருக்கிறது. அதைவிட நுகேகுட நகைக்கடையில் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகை துப்பாக்கி முனையில் கொள்ளை அண்மை காலமாக அதிகரித்து வருகிற சம்பவம், கொள்ளை சம்பவம். நேற்றைய தினமும் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரால் தான் இந்த கொள்ளை சம்பவம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் கொள்ளையிடப்பட்டிருக்கின்றன. அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற ஏனைய பத்திரிகைகளின் செய்திகளை பார்க்கலாம். குறிப்பாக சுடரொளியின் செய்திகளாக அமைந்திருக்கின்றன. சர்வதேச விசாரணை அவுட், ஜெனீவா பிரேரணை விரைவில் சுயாதீன விசாரணைக்கே பரிந்துரை என்று அதிக விடயங்கள் உள்ளடக்கப்பட்டதாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது. நேற்றைய தினம் யாழ் ஊடகவியலாளர் அமையத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றது. இதன் பொழுது யாழ் பல்கலைக்கழக விரிவுரையாளரும் சட்டத்தரணியுமான குமாரவடிவேல் குருபரன் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்திருக்கிறார். அதாவது அமெரிக்க பிரேரணையில் 8வது பரிந்துரை இது தொடர், அதாவது இலங்கையின் உள்ளக விசாரணைக்கு தூண்டுதல் விடுப்பதாக இருக்கின்றது. சர்வதேச பொறிமுறை தொடர்பில் அங்கு எதுவும் குறிப்பிடப்படவில்லை. எனவே அது அந்த சர்வதேச பொறிமுறை என்ற சிறுபான்மை இனத்தவரின், இலங்கையில் பாதிக்கப்பட்ட தரப்பினரின் எதிர்பார்ப்பும் அபிலாஷையும் அற்றுப்போவதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். அனைத்துலக விசாரணைக்கு வலுவான தீர்மானம் தேவை. ஐநா உறுப்பு நாடுகளுக்கு வடக்கு கிழக்கை சேர்ந்த 205 கத்தோலிக்க மத குருமார் கடிதம். மன்னார் மறை மாவட்ட ஆயர் இந்த தகவலை ஊடகங்களுக்கு உறுதி செய்திருக்கிறார். அதாவது வடபகுதியை சேர்ந்த 205 கத்தோலிக்க ஆயர்கள் ஒன்றிணைந்து ஒரு கடிதம் ஒன்றை சர்வதேச, அதாவது ஐக்கிய நாடுகள் அங்கத்துவ நாடுகளுக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இலங்கையில் இடம்பெற்றதாக கூறப்படுகின்ற சம்பவங்கள், அவை தொடர்பான குற்றச்சாட்டுகள் தொடர்பில் பக்கச்சார்பற்ற காத்திரமான ஒரு விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அவர்களது கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து சுடரொலியில் வெளிவந்திருக்கிற செய்தி. ஜெனீவாவில் இன்று GL பீரிஸ் உரை, நாளை நவநீதம் பிள்ளையுடன் சந்திப்பு. இன்று அவர் உரையாற்ற இருக்கிற அந்த விடயங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும். நிச்சயமாக. அதாவது என்னதான் பல்வேறு தரப்புகளாலும் இலங்கை மீது அழுத்தங்கள் விடுக்கப்பட்டாலும் அரசாங்கம், அதாவது எதிர்நோக்கப்படுகின்ற அனைத்து சவால்களையும் வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றது என்று ஏற்கனவே அறிவித்திருந்த ஒரு விடயம். அதாவது அமெரிக்க பிரேரணையும் அது சமர்ப்பிக்கப்பட்ட முதல் நாளே இலங்கை அரசாங்கம் நிராகரித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அமைச்சர் GL பீரிஸ் இன்று உரை நிகழ்த்தும் பொழுது இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகள், அவற்றின் முன்னேற்றம் தொடர்பில் தெளிவுபடுத்தப் போகின்றார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது இலங்கைக்கு ஆதரவான நாடுகளின் குழுக்களை ஜெனீவாவில் சந்திப்பதற்கும் ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் தற்பொழுது இலங்கை மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள், அது மட்டுமல்லாது உத்தேச வரைவு அமெரிக்காவினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. அவற்றில் உள்ள விடயங்கள் தொடர்பிலும் இலங்கை பக்க நியாயங்களை மற்றும் ஆணித்தரமான கருத்துக்களை அமைச்சர் GL பீரிஸ் இன்று முன்வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இன்றைய அமர்வு 3ஆம் நாள் அமர்வு அதிகம் எதிர்பார்க்கப்படுகின்ற விடயங்களாக இருக்கிறது. ஜெனீவா விவகாரம் தொடர்பில் மஹிந்த மன்மோகன் பேச்சு, இது 2 தலைவர்களை நேற்றைய தினம் சந்தித்து பேச்சு நடத்தி. நேற்று மியான்மரில் பிம்ஸ்டெக் மாநாட்டில் கலந்து கொண்ட ஜனாதிபதி நேற்றைய தினம் இந்திய பிரதமரையும் சந்தித்திருக்கிறார். தனிப்பட்ட முறையில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவதாக அந்த சந்திப்பு அமைந்திருந்தது என்று ஜனாதிபதி ஊடக பிரிவு நேற்று நமக்கு அறிவித்திருந்தது. இதன் பொழுது ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையில் இந்தியாவின் நிலைப்பாடு குறித்து ஜனாதிபதி வினவியிருக்கிறார். இதற்கு இந்திய பிரதமர் கூறியிருக்கிறார், இது தொடர்பாக தொடர்ந்தும் இந்தியா ஆராய்ந்து வருகின்றது என்று. ஆனாலும் இலங்கையின் ஏனைய விடயங்கள், மீனவர் பிரச்சினை, அது மட்டுமல்லாமல் ஏனைய வடக்கு, அதாவது வட மாகாண சபையின் அதிகாரங்கள் தொடர்பிலும் பேசப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்ல, நல்லிணக்க, அதாவது கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் செயற்பாடுகள், முன்னேற்றங்கள் குறித்தும் நேற்றைய தினம் ஜனாதிபதி இந்திய பிரதமருக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற சுடரொளி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம், அதைவிட கேலி சித்திரம் வெற்றியும் பார்க்கலாம். ஃபேஸ்புக்கை குறிப்பிட்டு ஜெனீவா, அத்தோடு இங்கே GL பீரிஸ், நவநீதம் பிள்ளை ஆகியோரையும் குறிப்பிட்டு வந்திருக்கின்றது இந்த கேலி சித்திரம். JP அவர்கள் நவநீதம் பிள்ளை பூச்சாண்டி காட்டுவது போன்ற அந்த கேலி சித்திரம் அமைந்திருக்கின்றது. அடுத்து சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம். தட்டி கேட்க வரும் இல்லையெனில் தம்பி சண்டை பிரசண்டன் என்ற போக்கில் வடக்கில் தமிழ் மக்களின் இனப்பெரும்பல் இதுவரை 14 லட்சத்தால் வீழ்ச்சி கண்டுள்ளதாகவும், அதனால் அது தமிழர்களின்
பிரதிநிதித்துவத்தில் பல்வேறு வகைகளிலும் பாதிப்புகளை உண்டாக்குவதாகவும் சுட்டிக்காட்டப்படுவதாக ஆசிரியர் தலையங்கம் தொடர்ந்து செல்கிறது. அவை இன்று வெளிவந்த சுடரொளி பத்திரிகையின் முக்கியமான செய்திகளும் ஆசிரியர் தலையங்கங்களும். இனி நாங்கள் தினகரன் பத்திரிகையின் ஏனைய சில செய்திகளை பார்க்க போன்றோம். மாத்தறை மாவட்ட அபிவிருத்தி 2732 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு, அபிவிருத்தியை சகிக்காத வெளிநாட்டு சக்திகள் நாட்டு நிர்வாகத்தை சீர்குலைக்க முயற்சி என்ற தலைப்பில் செய்தி வெளியாகி இருக்கிறது. அதைவிட இரணைமடு குடிநீர் திட்டத்தில் எத்தகைய உள்நோக்கமும் கிடையாது, ஸ்ரீதரன் எம்பியின் தவறான கூற்றுக்கு அமைச்சர் தினேஷ் பதிலடி. பாராளுமன்றத்தில் நேற்று ஸ்ரீதரன் எம்பி அரசாங்கத்தை விமர்சித்திருக்கிறார். அதாவது இரணைமடு குடிநீர் திட்டம், அதாவது மத்திய அரசாங்க அமைச்சின் கீழ் அந்த அபிவிருத்தி திட்டம் முன்னெடுக்கப்படுமாயின், அதாவது அதன் அதிகாரம் தாமாகவே மத்திய அரசாங்கத்தின் கீழ் கொண்டு வரப்படும். மாகாண சபையை விட்டு அதன் பொறுப்பு கை நழுவி போய்விடும் என்று ஸ்ரீதரன் எம்பி குற்றம் சாட்டியிருந்தார். இந்த அடிப்படையில் அமைச்சர் தினேஷ் குணவர்தன நேற்று பதில் அளித்திருக்கிறார். அதாவது இது 3 லட்சம், அந்த பிரதேசம் 3 லட்சம் மக்களின் நலனை கருத்தில் கொண்ட ஒரு செயற்திட்டம். எனவே இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்று அமைச்சர் கூறியிருக்கிறார். இதுக்கானால் இன்னும் உறுதியான முடிவுகள் எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை. களுத்துறை மாவட்டத்தில் 3411 தபால் மூல விண்ணப்பங்கள் நிராகரிப்பு என்ற ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. ஜேஆர் அரசின் தமிழர்களுக்கு எதிரான செயற்பாடு நாட்டை பிரச்சனைக்கு உட்படுத்தி இருப்பதாக ஆசிரியர் தலையங்கம் அமைந்திருக்கின்றது. அவை இன்றைய தினகரனின் செய்திகள். தினகரனின் கார்ட்டூன் இவ்வாறு அமைந்திருக்கின்றது. இப்போது அதிக அளவில் காட்டு யானை குட்டிகளை திருடுகிறார்களாம். ஐக்கிய தேசிய கட்சிக்கு அங்கத்தவர்கள் மிகவும் குறைந்துள்ளதால் கட்சிக்கு சேர்ப்பதற்காக திருடிக் கொண்டு போகிறார்கள் என்று நினைக்கிறேன் என்று சுந்தரி வரைந்திருக்கிற கார்ட்டூன் அமைந்திருக்கிறது. அவை இன்று வெளிவந்த தினகரன் பத்திரிகையின் முக்கியமான செய்திகள் மற்றும் ஆசிரியர் தலையங்கம். இனி நாங்கள் தினக்குரல் பத்திரிகையின் செய்திகளை பார்க்க போகின்றோம். நவநீதம் பிள்ளையின் பரிந்துரை நீர்த்து போக வைக்கப்பட்டது, இலங்கை தொடர்பான ஜெனீவா தீர்மானம் குறித்து விமர்சனம். ஐக்கிய நாடுகளின் உள்ளக செய்தி பிரிவான இன்னர்சிட்டி பிரஸ் தெரிவித்திருக்கின்ற ஒரு கருத்து. அதாவது இலங்கை தொடர்பில் அமெரிக்கா, அதாவது நவநீதம் பிள்ளை பரிந்துரை செய்த ஒரு அறிக்கையை, 18 பக்க அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறார். இந்த அறிக்கையில் எந்த இடத்திலும் சர்வதேச பொறிமுறைக்கான தூண்டுதல் காணப்படவில்லை. அதாவது இலங்கையில் ஏற்கனவே உள்ளக பொறிமுறைக்குத்தான், உள்ளக நம்பகமான விசாரணைக்குத்தான் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாக யூனிவர்சிட்டி பிரஸ் தெரிவித்திருக்கிறது. ஏனென்றால் 27வது அமர்வில், மனித உரிமைகள் பேரவையின் 27வது அமர்வில் இலங்கை தொடர்பிலான முன்னேற்றங்கள் குறித்து வாய்மூல முன்னறிவிப்பும் 28வது அமர்வில், அதாவது அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் நடைபெறவுள்ள அமர்வில் எழுத்து மூல அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்பதுதான் நவநீதம் பிள்ளையின் அறிக்கையில் உள்ள சாராம்சம் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையிலே இந்த அறிக்கை சர்வதேச பொறிமுறைக்கு எவ்வித தூண்டுதலையும் ஏற்படுத்தவில்லை என்று யூனிவர்சிட்டி பிரஸ் தெரிவித்திருக்கிறது. அடுத்து, தெஹிவளை பள்ளிவாசலை மூடுமாறு நீதிமன்றம் உத்தரவு. கங்குட நீதிமன்றத்தினால் விடுக்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய தெஹிவளை கடவத்த வீதியில் உள்ள மஸ்ஜில் தாருஸ் ஷாப்டி என்ற பள்ளிவாசல் தற்காலிகமாக மூடப்பட்டிருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. அதாவது அண்மை காலமாக தெஹிவளை பள்ளிவாசல் பல சர்ச்சைகளை எதிர்நோக்கி வருகின்றது. கடந்த 5 வருடங்களாக இந்த பள்ளிவாசல் அரசாங்க அனுமதியுடன் தான் செயற்பட்டு வருவதாக அந்த செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அந்த பிரதேச மக்கள், அதாவது பௌத்த அமைப்புகள் பள்ளிவாசல் சட்டவிரோதமாக இயங்குவதாக தெரிவித்து குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஆர்ப்பாட்டங்கள், அதன் மீதான இனம் தெரியாதவரின் தாக்குதல்களும் இடம்பெற்றிருந்தன. இந்த அடிப்படையில் அந்த பள்ளிவாசல் மீது வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு விசாரணை நாளை எடுத்துக்கொள்ளப்படவிருக்கின்றது. இந்த நிலைமையின் கீழ் நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் தற்காலிகமாக பள்ளிவாசலின் செயற்பாடுகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றது. அடுத்து, தலைமன்னார் ராமேஸ்வரம் பயணிகள் கப்பல் சேவை விரைவில் ரயில் சேவையை ஆரம்பித்து வைத்து அமைச்சர் குமார வெல்கம கருத்துக்களை வெளியிட்டிருப்பதாக புகைப்படத்தோடு செய்தி வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் வட மாகாண ரயில் போக்குவரத்தின் விஸ்தரிப்பு பணிகளில் ஒரு கட்டமாக பள்ளி வரை ரயில் சேவை நடைபெற்றிருக்கிறது, ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் போக்குவரத்து அமைச்சர் குமார வெல்கம கலந்து கொண்டிருந்தார். அவர் தெரிவித்திருக்கிறார், பயணிகள் கப்பல் சேவையும் விரைவில் வடக்கிலிருந்து ஆரம்பிக்கப்படும் என்று சுட்டிக்காட்டியிருக்கிறார். அடுத்து, தினக்குரலின் ஆசிரியர் தலையங்கம். ஜெனீவா தீர்மான நகல் வரைவு சம்பந்தமாக தீட்டப்பட்டிருக்கின்றது. அதுபோல தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கின்ற முக்கியமான விடயங்களை நாங்கள் அதிகம் பார்த்திருக்கின்றோம். இனி நாங்கள் அடுத்து இன்று வெளிவந்திருக்கின்ற உதயன் பத்திரிகையின் செய்திகளை பார்க்க போன்றோம். உதயனின் இணைய செய்திகளாக அமைந்திருக்கின்றது. 3 சிறுவர் உட்பட இந்திய மீனவர் 32 பேர் கைது. இலங்கை கடற்பரப்பினுள் அத்துமீறி நுழைந்து மீன்பிடியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் 3 சிறார்கள் உட்பட 32 பேர் இலங்கை கடற்படையினரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது தொடர்ந்து